சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு மிகுந்த 2 ரக்காய் தொழுகை ப்ளஸ் ஒரு திக்ரு பார்க்க போகிறோம். இந்த தொழுகை ரொம்ப சின்ன தொழுகை தான். யார் வேணால் ஈஸியாக ஒரு 2 நிமிஷத்தில் தொழுதுக்கலாம். இந்த தொழுகையை தொழுதுட்டு இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, 23 முறை ஓதிக்கொள்ளுங்க. நீங்கள் எதிர்பார்க்குறதை விட ஒரு சிறந்த நற்செய்தியை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். கண்டிப்பாக இது சிறப்பு மிகுந்த நாட்களாக இருக்கும்போது இந்த நாட்களில் இதை செய்து வைத்துக்கொள்ளுங்க. வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி சிறப்பான நாட்களில் இந்த மாதிரியான இபாதத்துகள் செய்வது ரொம்ப பிரத்யேகமாக இருக்கும். நம்ம நிறைய திக்ரிகள் துவாக்கள்லாம் ஓதுவோம். அதே மாதிரி நஃபிலான வணக்கங்கள் அதில் பார்க்கும்போது தொழுகையும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதில் இன்னும் நம்ம ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படுது. அதனால தான் நம்ம இந்த ஒரு தொழுகையை சொல்கிறோம். ஆலிம்களே சொல்லுவாங்க, ஹாஜத் தொழுகையை தொழுதோம்னா வாரம் முழுவதும் நம்மளுடைய துவாக்கள் நிறைவேற்றப்படாட்டினாலும் வாரத்தில் ஒரு தடவை இதை தொழுகும் போது இத்தனை நாளாக தடங்களாயிட்டு இருக்கக்கூடிய காரியத்தை கூட அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். அதுலேயும் நம்ம எந்த விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கோமோ, எது நடக்காதான்னு பார்த்துட்டு இருக்கோமோ, எதுக்காவது ஒரு வழி அமையாதான்னு நம்ம தேடிட்டு இருக்கோமோ, அது அத்தனைக்குமே இதுவே போதுமானது. நம்ம முதல்ல 2 ரக்காய் ஹாஜத் நஃபில் தொழுதுக்கணும். ஃபஸ்ட்டு எப்படி நஃபில் சொல்லணும்னு சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு என்ன துவா ஓதணும்னு நான் சொல்கிறேன். ஹாஜத் நஃபில் 2 ரக்காயத்தையும் சொல்லிட்டு நியத் வச்சுக்கோங்க. நியத் வைத்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, தொழுது கொள்ளுங்க. தொழுகும் போது எந்த நேரத்தில் தொழுகணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தொழுக அனுமதிக்கப்பட்ட எல்லா நேரத்துலையும் தொழுதுக்கலாம் ஹாஜத் நஃபில். ஏன்னா சிலர் ஹாஜத் நஃபிலை பற்றி சொல்லும் போது எந்த டைமுக்குள்ளே தொழணும், எந்த நேரத்தில் தொழுகணும், இது நைட்டு மட்டும் தான் தொழணுமா, காலையில் மட்டும் தான் தொழணுமான்லாம் கேட்குறாங்க. ஹாஜத் நஃபிலை பொறுத்தளவுக்கு நம்ம தொழுக அனுமதிக்கப்பட்ட நேரங்கள் எல்லா நேரங்கள்லையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஹாஜத் நஃபில் தொழுகலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழுக அனுமதிக்கப்படாத நேரம்னா எந்த நேரம்னா, அந்த சூரியன் உதயம் மாறதுலேருந்து ஒரு 20 நிமிஷமோ, அதுக்கப்புறம் உச்சியில் இருக்கும் போதோ, அதுக்கப்புறம் அசுருக்கு பின்னாடி, அதாவது மஹ்ரிபுக்கு ஒட்டிய ஒரு 20 நிமிஷமோ, இந்த 3 நேரங்கள் தான் நம்ம தொழுகக்கூடாத நேரங்கள். அதாவது சூரியன் உதயமாகும் போது, உச்சியில் இருக்கும்போது, மறையும் போது, இந்த 3 நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த 20 நிமிஷங்களை மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் இந்த தொழுகையை நீங்கள் எந்த நேரம் வேணால் தொழுதுக்கலாம். அதே நேரத்தில் அதாவது ஒரு இசாவுக்கு பின்னாடியோ இல்லை ஒரு லோகருக்கு பின்னாடியோ நீங்கள் தொழுகணும்னா தாராளமாக இதை நீங்கள் தொழுது கொள்ளலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஹாஜத்தை வைத்து கொள்ளணும். ஹாஜத் நஃபில்னாவே நம்ம ஒரு நியத் வைத்து தொழுகிறதுன்னு அர்த்தம். எந்த விஷயத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதை நீங்கள் நியத் வைத்து என்ன பண்ணணும், 2 ரக்காய் தக்பீர் கட்டிக்கோங்க. தக்பீர் கட்டி நார்மலாக 2 ரக்காயத்தை நீங்கள் எப்படி தொழுவீங்களோ அப்படி தொழுவுங்க. ஃபஸ்ட்டு சனா ஓதுங்க, அல்ஹம் சூரா ஓதுங்க, துணை சூரா ஓதுங்க, ருக்கு செய்யுங்க, சஜ்தா செய்யுங்க, மறுபடியும் எந்திரிச்சிருங்க, அல்ஹம் சூரா ஓதுங்க, துணை சூரா ஓதுங்க, ருக்கு செய்யுங்க, சஜ்தா செஞ்சுருங்க. இப்போ 2 ரக்காயத்து முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ஹத்தையாத்தில் நீங்கள் நார்மலாக ஹத்தையாத் ஓதிட்டு சலாம் கொடுக்கணும். சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹத்தையாத்திலேயே உட்காந்துட்டு எல்லாம் முடித்ததுக்கு பிறகு நீங்கள் எந்த ஆஜத்துக்காக இந்த தொழுகையை தொழுதிங்களோ அந்த துவாவை செஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தொழுகையிலேயே துவா கேட்கறதுக்கு அனுமதிக்கப்பட்ட இடத்துல 2 இடம் பார்த்திங்கன்னா, ஒன்று சஜ்தா, இன்னொன்று ஹத்தையாத்தாக இருக்குது. சஜ்தாவில் கூட நம்ம ரொம்ப நேரம் துவா செய்யும் போது நமக்கு எத்தனாவது ரக்காயத்து எத்தனாவது சஜ்தான்னு சொல்லிட்டு குழப்பம் வரும். ஆனால் நீங்கள் ஹத்தையாத்தில் செஞ்சிட்டிங்கன்னா அந்த குழப்பம்லாம் வராது. அதனால் நீங்கள் தொழுது முடிச்சுட்டு சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே ஓதிட்டேன், இனி அவ்வளோதான் சலாம் தான் கொடுக்க போகிறேன்னா அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து அமைதியாக நீங்கள் துவா செய்யுங்க. துவா செய்யும்போது கையேந்தி துவா செய்யணுமான்னு கேட்டால், தொழுகையில் நம்ம அத்தையாத்தில் எந்த பொசிஷனில் இருக்கோமோ அப்படியே கேட்கணும். நம்ம கையேந்திலாம் தொழுகையில் கேட்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் டவுட்டாக கேட்டுட்ருக்கீங்க. அதனால தான் டீட்டெயிலாக சொல்கிறோம். அப்படியே கையை நம்ம முட்டி போட்டிருக்க இடத்துலேயே கை வச்சுருப்போம்ல, அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், துவா செய்யுங்க. துவா செஞ்சுட்டு சலாம் கொடுத்துக்கணும். இப்போ 2 ரக்காய் தொழுதுட்டீங்க. தொழுது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த ஒரு துவாவை ஓதிக்கோங்க. அந்த துவா தான் பி ஹக்கி லுஹாஹிக்க வ பஹாயிக்க வ ஜமாலிக்க வ கூவத்திக்க வ குதிரத்திக்க அல்லாஹும்ம ஆத்தினி மா ஆத்தைத்த இபாதக்க ஷாலிஹீன். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, யா அல்லாஹ், உன்னுடைய பிரகாசத்தை கொண்டு, வெளிச்சத்தை கொண்டு, அழகை கொண்டு, கண்ணியத்தை கொண்டு, சக்தியை கொண்டு உன்னுடைய நல்லடியார்களுக்கு நீ எதெல்லாம் கொடுத்தியோ அது அத்தனையுமே எனக்கும் கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம். சுபஹானல்லாஹ். எல்லாத்தையும் எப்படி ஒரே வார்த்தையில் கேட்டோம் பாருங்கள். அல்லாஹுடைய அழகு, கண்ணியம், திறமைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி அதையெல்லாம் கொண்டு தானே நீங்கள் எல்லாருக்கும் நல்லது செய்கிற, அதே மாதிரி அந்த நல்லடியார்களுக்கு கொடுத்த நல்லதெல்லாம் எனக்கும் கொடுத்துருன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா, நல்லடியார்களுக்கு என்னெல்லாம் கொடுத்தானோ அந்த நல்லதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிரப்புவான். நமக்கு சில நேரங்களில் என்ன துவா கேட்கணும்னு தெரியாட்டினா கூட இந்த மாதிரி நல்லடியார்களுக்கு கொடுத்ததே கொடு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்ததே கொடு, உன்னுடைய சஹாபாக்களுக்கு, சாலிஹீன்களுக்கு, முத்தக்கிங்களுக்கு, தாயிபீன்களுக்கு, முஹ்மீனான முஸ்லீமான ஆண் பெண்களுக்கு
நீ தேர்ந்தெடுத்து கொடுத்தையே அதை எனக்கும் கொடுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கனாவே அவர்களுக்கு கிடைத்த நல்லது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சில நேரங்களில் நமக்கு என்ன வந்து கேட்கணுன்னே நமக்கு தெரியாமல் இருக்கும்ல, அதனால நம்ம இந்த ஒரு துவா ஓதுறது. இதை ஓதிட்டா இதில் நம்மளுடைய எவ்வளோ பெரிய தேவை இருந்தாலும் அது அடங்கிருமாமா. ஏன்னா நமக்கு இப்போ நம்ம கேட்கக்கூடிய வருமானமோ வசதியோ இல்லை வந்து ஒரு நல்ல வாழ்க்கையோ எல்லாம் நல்லடியார்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கான். அதனால அவங்களுக்கு கொடுத்ததெல்லாம் எனக்கு கொடுன்னு கேட்கும்போதே நமக்கு நம்மளுடைய தேவையும் இதுக்குள்ளே அடங்கிடும். இதை நீங்கள் என்ன பண்ணுன்னா தொழுது முடிச்சுட்டு 23 முறை ஓதுங்க. 23 முறை ஓதி விட்டு உங்களுடைய ஹாஜத்தை அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துவா செய்யுங்க. சீக்கிரம் அதற்கான பதிலை அல்லாஹ் கொடுப்பான். நிச்சயமாக உங்களை தேடி ஒரு குட் நியூஸ் வரும்னு தான் நான் சொல்லுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.